இந்த லைலத்துல் கத்ர் என்ற இந்த இரவு இருக்குதே, அல்லாஹ் இதை மறைத்தே வைத்திருக்கின்றார். இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர் تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر. இன்று நாங்கள் பார்க்கக்கூடிய சூரா சூரத்துல் கத்ர். சூரத்துல் கத்ர் என்பது குர்ஆனில் அல்லாஹ் லைலத்துல் கத்ர் சம்பந்தமாக தனிய இறக்கிய ஒரு சூரா. முன்சஃபில் இருந்தீங்கன்னா லேசாகவும் முன்னுக்கு வாரவங்களுக்கு சஃபாகவே இருந்தது. கொஞ்சம் முன்னுக்கு வாங்க, சஃபில் இருந்தீங்க வாங்க, முன்சஃபுக்கு வாங்க, பின்னுக்கு வாரவங்களுக்கு லேசாயிரும். லைலத்துல் கத்ர் இதனுடைய முக்கியத்துவத்தை தெளிவுபடுத்துவதற்கு அல்லாஹ் குர்ஆனுடைய தனியொரு சூரா ஒன்றே அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறார். இதனுடைய முக்கியத்துவம் யாருக்கு தெரியும் என்றால், யார் நன்மைகள் சுவர்க்கத்தை அடையணும் என்று முயற்சி பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும் தெரியும். இல்லைன்ற அல்லாஹ் தனியொரு சூரா ஒன்றே இறக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் எவ்வாறு அல் காரியா சம்பந்தமாக தனி சூரா இருக்கிறதோ, கௌசர் சம்பந்தமாக தனி சூரா இருக்கிறதோ, இதே போல லைலத்துல் கத்ர் சம்பந்தமாக தனியொரு சூரா. இந்த லைலத்துல் கத்ர் என்பது என்ன என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், அல்லாஹ் சொல்கிறான், கத்ருடைய இரவையில்தான் நாம் இந்த குர்ஆனை இறக்கினோம். இன்னா அன்ஸல்னாஹு, இந்த குர்ஆனை நாங்கள் இறக்கினோம் எப்பொழுது? ஃபீ லைலத்தில் கத்ர், கத்ருடைய இரவையில். கத்ருடைய இரவு என்பது என்ன என்பதை அல்லாஹ் இந்த சின்ன சூறாவில் 3 தடவை
லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் என்று அல்லாஹ் தெளிவுபடுத்தியிருக்கிறார். இந்த சூறாவை நீங்க சரியா நோட்டமிட்டு ஓதுவீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். முதலாவது ஆயத்தை பாருங்க, இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். இரண்டாவது ஆயத்தை பாருங்க, வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். மூன்றாவது ஆயத்தை பாருங்க, லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். இப்போ லைலத்துல் கத்ர் எத்தனை தடவை வந்திருக்கு இந்த சூறாவுக்கு? 3 தடவை வந்திருக்குதா? 3 தடவை. ஒரு சின்ன ஒரு சூறாவுக்குள்ள ஒரு தடவை லைலத்துல் கத்ர் என்று சொன்னா போதும் தானே? ஒரு தடவை லைலத்துல் கத்ர் என்று சொன்னா போதாதா? ஏன் இந்த லைலத்துல் கத்ர் என்ற சொல்லை அல்லாஹ் 3 தடவை கொண்டு வரணும்? கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த இரவை விளங்குவதற்காக இந்த லைலத்துல் கத்ர் என்ற இந்த இரவு இருக்குதே, அல்லாஹ் இதை மறைத்தே வைத்திருக்கின்றார். அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கூட அல்லாஹ் எந்த இரவு என்று காட்டி கொடுக்கவில்லை. காட்டி கொடுத்திருந்தால் அந்த ஒரு இரவில் மாத்திரம் மக்கள் விழித்திருப்பார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி 10 இரவிலே இஅ்திகாஃப் இருந்து அந்த இரவை தேடினார்கள். இன்னும் கொஞ்சம் இலகுபடுத்தினார்கள். ஒற்றைப்படை இரவுகளில் அப்படின்றாங்க. 21வது இரவு, 23வது இரவு, 25, 27, 29. இந்த லைலத்துல் கத்ர் இந்த இரவையில் தான் நாம் குர்ஆனை இறக்கினோம். அல்லாஹ் சொல்கிறார், இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். நபியே, லைலத்துல் கத்ர் என்றால் உங்களுக்கு அறிவித்தது எது? இந்த வமா அதராக்க குர்ஆன்ல வமா அதராக்க வமா யுத்ரீக்க 10 தடவை வந்திருக்குது குர்ஆன்ல. மிக முக்கியமான விடயங்களுக்கு தான் அல்லாஹ் வமா அதராக்க வமா யுத்ரீக்க நபியிடத்துல கேட்பான். வமா அதராக்க, உங்களுக்கு அறிவித்தது எது? இதிலையும் அல்லாஹ் வமா அதராக மா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் என்பதை உங்களுக்கு அறிவித்தது எது நபியே? திரும்ப 3வது தடவை லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹ். லைலத்துல் கத்ர் என்பது கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்தது. ஒரு இரவு அந்த ஒரு இரவில் இபாதத் செய்தால் எவ்வளவு நன்மை கிடைக்கும்? கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட. 1000 மாதம் யார் இபாதத் செய்யுது? அதனால தான் சகோதரர்களே, கடந்து போன 21 நோன்பையும் விடுங்க, மீதமாக இருக்குது 9 நோன்பு. 9 நோன்பையும் பள்ளிவாசல்ல கழிக்க பாருங்க. கடந்து போனதை பத்தி பேசி வேலை இல்லை, விடுங்க. இந்த வருடமும் தான் அல்லாஹ் நோன்பை தந்தான், சில தராவி மிஸ் ஆனது, சில இபாதத்துகள் தவறியது, விடுங்க. இன்றிலிருந்து நீயத்தை வைங்க, இரவு பூர்த்தியாக பள்ளிவாசல்ல. அதுக்கு தான் நாங்கள் கியாமுல் லைல் எங்களுடைய ப்ரோக்ராம் போயிட்டே இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ், இஷாவை தொடர்ந்து தராவீஹுடைய தொழுக, தராவீக தொடர்ந்து அதற்கு பிறகு துவாக்களுடைய பயான் இருக்குது. இன்றையிலிருந்து நாங்கள் குர்ஆனுடைய ஹல்கா ஆரம்பிக்க போகிறோம். இன்றையிலிருந்து 11:30 12 மணி வரைக்கும் குர்ஆனுடைய ஹல்கா. அதற்கு பிறகு உங்களுக்கு டீ அதுகள் தரப்படும்.
அதற்கு பிறகு 1:30க்கு கியாமுல் லைல் ஆரம்பிக்குது. எங்கட 1:30 3 மணி வரைக்கும் கியாமுல் லைல். கியாமுல் லைல் முடிய வித்ர் இருக்குது, குனூத் இருக்குது. முழு இரவு கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்ட் இருக்குது. ஏனென்றா சகோதரர்களே, இன்னும் கிட்டத்தட்ட 9 அல்லது 8 நாள் தான் மீதமாக இருக்கு. அதையும் தவற விட்டுட்டு பெருநாள் அன்றைக்கு யோசிச்சிடக்கூடாது. அதையும் தவற விட்டுட்டு பெருநாள் அன்றைக்கு யோசிச்சிடக்கூடாது. அதுதான் இத்திகாஃபுடைய ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். எல்லாரும் வாங்க இத்திகாஃபுக்கு. சந்தர்ப்பம் அடையல்ல, நீங்க தான் கவலைப்பட போறீங்க, வேற யாரும் இல்லை. இது மனைவி மக்கள் இருக்கக்கூடிய காலம் அல்ல. இது இந்த கடைசி 10 நாள். இது நீங்களும் அல்லாஹ். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு 10 மனைவிமார். ஆனா எங்களுக்கு ஒரு மனைவி தான். எங்களுக்கு ஒரு மனைவி தான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு 10 மனைவிமார். 10 பேரையும் விட்டுட்டு தான் பள்ளியில் இருந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 10 பேரையும் விட்டுட்டு தான் ஏன் 10 பேருடைய கடமைகள் இருந்தது. ஏனென்றா இது விளையாடக்கூடிய ஒரு இரவுகள் அல்ல. இது ஊபர் ஓடுற இரவு அல்ல. இது தொழில் செய்கிற இரவு அல்ல. இது சின்ன சின்ன டொலர்களுடைய இரவு அல்ல. 80 ஆண்டுகள் நீங்கள் தொடராக உழைத்தா என்ன கிடைக்குமோ அது கிடைக்கிற இரவு. இஃப்தாருக்கு வந்துட்டோமா, சுபஹு வரைக்கும் மக்ரிப் தொழுகை, இஷாவுடைய தொழுகை, ஃபஜ்ருடைய தொழுகை, இமாம் ஜமாத்தோட தொழுகிறது. அல்லாஹ் ஒரு சின்ன சூறால விளங்கப்படுத்திட்டார். லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். இந்த கத்ருடைய இரவு இருக்குதே 1000 மாதங்களை விட சிறந்து. இந்த சூறாவை இப்பையும் நாங்க விளங்கலண்டா இனி எப்ப விளங்குறது? எப்ப விளங்குறது? நீ விலங்க எடுத்து 80 வயசுல 90 வயசுல விலங்க எடுத்தது போல இபாதத்தில் செய்யல. அப்புறம் பெட்டுக்கு போய் தருவோம், டாய்லெட் வந்துட்டு இருக்கும், அப்புறம் நின்று தொலையலாது, ஒன்றுமே செய்யலாத காலத்துல இந்த சூறா விளங்கி என்ன செய்ய? இப்ப விளங்கி நாங்க எடுக்கோம். லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். அடுத்த சிறப்பு அல்லாஹ் என்ன சொல்றார்? தனஸ்ஸலுல் மலாயிகா. மலக்குகள் இறங்கக்கூடிய இரவு. யார் இறங்குறாங்க? மலக்குகள் இறங்குறாங்க. எங்க இறங்குறாங்க தெரியுமா? அழுகையாளர்களுடைய அழுகைகளை பார்க்க இறங்குறாங்க. தனஸ்ஸலுல் மலாயிகா. அடுத்த சிறப்பு வர்ரூஹ். ரூஹ் இறங்குறார். ரூஹ்ண்டா யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வீட்டில் சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது இறங்கி வரமாட்டார் எங்கள்கிட்ட. நாங்க பள்ளி வாசல்ல இருந்தா தான் வருவார். நாங்க இபாதத்துல இருந்தா தான் அவர் வருவார். அதனாலதான் முழு இரவையும் ஹயாத்தாக்குங்க. எப்படி எப்படி எல்லாம் உங்களுக்கு லீவ் எடுக்கலுமோ எடுக்க பாருங்க. என்னத்துக்கெல்லாம் லீவ் எடுக்கிறீங்க நீங்க? என்னென்னமோ காரணம் சொல்லி விடுமுறை எடுக்கீங்களா இல்லையா? அது இந்த 10 நாள் 9 நாள் தான் இதை எடுங்க, விடுமுறை எடுங்க. ஒரு கூட்டாக அமல் செஞ்சா தான் அமல் செய்யலாம். எங்களுக்கு சிறப்புகளை தெளிவுபடுத்தினா தான் அமல் செய்யலாம். இல்லைண்டா ஊமையர்கள் மாதிரி போய்த்திரும் எல்லாம். ஒன்றுமே தெரியாம கியாமுல் லைல் 8 ரக்காத் 10 ரக்காத் சும்மா சும்மா தொழுதுட்டு போயிட்டு ஒவ்வொரு 2 ரக்காத்துக்கு இடையில விளங்கப்படுத்தணும். ஏன் தொழுறீங்க, ஏன் கியாமுல் லைல், ஏன் குனூத் விளங்கப்படுத்தும் பொழுதுதான் அவங்களுக்கு உற்சாகம் வரும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்குறாங்க. இதை கண்ணியப்படுத்தியாவது சகோதரர்களே மீதமாக இருக்கக்கூடிய 9 நாளையும் அல்லாஹ்வுக்கென்று அர்ப்பணி. தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர். மின் குல்லி அம்ர், எல்லா விடயத்தையும் கொண்டு வராங்க. இப்போ எங்களுக்கு எத்தனை விடயம் கல்புல மறைஞ்சிருக்குது. அது நடக்கணும், இது நடக்கணும், இந்த வருஷம் ஹஜ்ஜி போகணும், குடும்பம் நல்லா இருக்கணும், பிள்ளட கல்யாணம், நான் மௌத்தாகணும், சக்கராத் என்ற கபர் முழுதையும் கொண்டு வராங்க. குல்லி அம்ர். குல்லி அம்ரண்டா என்ன? முழு